நம்ம இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். யாசின் ஓதலாமான தாராளம் ஓதலாம் அப்படின்னு நம்ம முடிச்சுக்கணும். முசீபத்தில் இருந்து எனக்கு பாதுகாப்பு கூடிய அல்லாஹ், என்னை வந்து என்னுடைய தேவைகளை யாரிடம் கூறாம என்னை வாழச் செய்ய அல்லாஹ். மரணித்தவர்கள் அனைவருக்கும் நீ உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு மன்னிப்பு கூடிய அல்லாஹ். நானும் மரணிக்கத்தானே போறேன். உலகத்துல எவ்வளவு நாள் இருப்பேன் எனக்கு தெரியுமா? ரப்புக்கு மட்டும்தானே தெரியும். அந்த ரப்பிடம் இதை சொல்லி கேட்கறதுல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு விசாலமான பரக்கத்தான வாழ்வை நசீபாக்குவானாக என்ற துவா நம்ம செய்வோம். இப்ப இந்த யாசின் எந்த நோக்கத்துக்காக ஓதப்படுமோ அந்த நோக்கம் நிறைவேறுமா? என்ன நோக்கத்துக்காக ஓதுறோமோ நல்லவைகளுக்கு மட்டும்தான் குர்ஆன் ஓதுவோம். எல்லாம் பாதுகாக்கணும். தவறுக்காக யாசின் யாராவது ஓதுவோமா? அல்லாஹ் தஆலா அந்த யாசின்ல என்ன சொல்லியிருக்கான், என்ன சொல்ல வர்றான்னு யாராவது உட்காந்து அதை சிந்திச்சு பார்த்து நம்ம எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கோம்? அதனால இன்ஷா அல்லாஹ் மரணித்தவர்கள் முன்னாடி யாசின் ஓதுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல, அது சரியான ஹதீஸா